அண்ணாமலை இருக்க என்னாலும் நமக்கு கவலைகள் வேண்டாம். உண்ணாமுலை தாயே நீ எனக்கு என்னாலும் நீ அருள வேண்டும் அம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட செய்பவள் மாரியம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட செய்பவள் மாரியம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. காரியம் யாவினைக்கும் கை கொடுப்பார். காரியம் யாவினைக்கும் கை கொடுப்பார். அன்பர் வேண்டிய வரங்களில் தன்னை நினைப்பார் என்றும் மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிடச் செய்பவள் மாரியம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. திருவேற்காட்டினிலே உரைபவளா, மண்பில் சமயபுரம் தன்னில் நிலைபவளா. திருவேற்காட்டினிலே உரைபவளா, மண்ணில் சமயபுரத்தினிலே வாழ்பவளா. திருவேற்காட்டினிலே உரைபவளா, மண்பில் சமயபுரம் தன்னில் நிலைபவளா. வடங்கை மான் உன்னை நல்லூர் வாழ்பவளா. வடங்கை மான் உன்னை நல்லூர் வாழ்பவளா. அவள் வளங்களும் நலங்களும் அருள்பவளா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, உயர் மாறிட செய்பவள் மாரியம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. வணக்கம். ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே முருகா. நீதி தலைக்கின்ற திருப்போரூர் தடி முதலே நாயேன் பிழைக்கின்றவா நீ பேசி முருகா முருகா. நீலமயில் மீது ஞானம் வதம் வந்து நீராதி மக்களுடைய முருகா.
கையில் ஏந்தும் வேலவனே ஏவேல முகம் படைத்தோர் சோதரனே வேலினை கையில் ஏந்தும் வேலவனே ஏவேல முகம் படைத்தோர் சோதரனே வேவினை புறமானில் மணாளவனே வேவினை புறமானில் மணாளவனே சிந்தை புகந்தவனே சிந்தை புகந்தவனே கந்தனே புகழே நீல மயில் மீது ஞானம் வளம் வந்து நீதானே மக்களுட வேண்டும் முருகா நீல மயில் மீது ஞானம் வளம் வந்து நீதானே மக்களுட வேண்டும் முருகா ஹலோ, மரியாதைக்குரிய முக்குளம் காவல்துறை அதிகாரி ஐயா இங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி மிக பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி ஐயா இங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி கலை குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தங்கப்பட்டே வாங்க ஐயாவிங்க வந்த பின்னாடி போடுங்க, வந்த பின்னாடி. சரி தம்பி பெட்டி வைக்க மாட்டேதியா பெட்டி பெட்டி தாய்
வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறவழி இன்பமேனும் மயக்கலை அறுபதாலே அறமுறை இன்பமேனும் மயக்கலை 64 ஆக்கி வந்த ஆசானுக்கு வணக்கமே இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அவன் பரப்புரிலே ஆனாகி பண்ணான பழனியப்பனுக்கு வணக்கம் அவள் படைப்பிலே ஆளாகி பெண்ணானே பழனியப்பனுக்கு வணக்கமே அவன் பரப்புரிலே ஆனாகி பண்ணான பழனியப்பனுக்கு வணக்கம் இங்க பாவாடு இங்க பாவாடு பச்சை பாவாடு பச்சை பாவாடு பொக்க பாவாடு தங்கச்சி பாவாடு பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடையில விற்கும் பாவ ஜன்மங்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவாடு வெட்டி வர மசால் கடையில் பாவ ஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம் விட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம் அப்படி பெற்றவங்க விட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கமே விட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தவருக்கு வணக்கம் எங்க காதலியில தொழில்நுட்ப மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போவதற்கு வணக்கம் காதலில் ஒரு வீட்டு முட்டை கொடுத்து மனிதர்களுக்கு கைலாசம் போறவருக்கு வணக்கம் வணக்கம் உள்ளால வட்டி வாங்கும் வல்லால கண்டனுக்கு கோடிகளில் ஐயா கோடி வணக்கம் உள்ளாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு பொதுமே கூடுகிற வணக்கமே உள்ளால வட்டி வாங்கும் வல்லால கண்டனுக்கு கோடிகளில் ஐயா கோடி வணக்கம் இங்கே பொண்டாட்டி ஒய் யாரு பொண்டாட்டி பாரியா அவங்க பொண்டாட்டி ஆமா பொண்டாட்டி ஒளிக உப்பாட்டி வாழ்க பற்ற விளங்காதவளே எவ்வளவு ஒரு மேடையில எப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் வந்த மேடை இந்த மேடையில என்ன சொல்ற பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க்கைன்னு சொல்றமே ஆமா உனக்கெல்லாம் அறிவு இல்ல ஏன் இல்ல எங்கேயோ வீட்டுல பிறந்து நம்ம படுற சித்திரவதையை பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு ஆறு பொண்டாட்டி போங்க வாத்தியாரு நீ விவரம் தெரியாம உலகம் தெரியாம நீங்க இருக்கீங்க எப்படி ஒரு மனுஷன் எது வரைக்கும் சந்தோஷமா இருப்பான் தெரியுமா எது வர ஒரு பிள்ளை கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் ஒரு ஆம்பளை சந்தோஷமா இருப்பேன் அதோட தாலி கட்டிட்டான்னு வச்சுங்களே ஏன்டா கிணத்துக்குள்ள உடனே பேசுற மேல ஏறி வந்து பேசுற நான் ஏறிக்கிட்டே வாத்தியார இருக்கேன் அதுக்கு மேல ஏற முடியல நான் என்ன செய்யறது இருக்கட்டும் பரவாயில்ல ஹலோ ஹலோ அண்ணே கொஞ்சம் குறைன்னு கேட்க தெரியுதா அவுட் வேணாம் இன்னர் மட்டும் கொரோனா கேட்டா கொரோனா தாக்கு அவுட் சுத்தமா வேணாம் இன்னர் மட்டும் வச்சா போதும் ஆமா பக்கத்துக்குலாம் கேட்க வேணாம் நமக்கு மட்டும் கேட்டா போதும் ஹலோ 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 முதல்ல கரெக்டா வச்சேன் அப்படியே விட்டுருக்கேன் ஏன் சொல்றீங்கன்னா வாத்தியாரே ஒரு மனுஷன் என்னைக்கு வந்து ஒரு பிள்ளை காட்டுல தாலி கட்டுறானோ அன்னையோட வந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை எழுதி வச்சிடுறான். என்னப்பா அப்படி சொல்ற? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொண்டாட்டினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கு? ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்காரன் புருஷனா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வாங்க மாமா போற காரியம் நல்லபடியா நடந்துச்சா, வேலை நல்லபடியா முடிஞ்சா, உட்காருங்க காபி சாப்பிடுங்க, நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் சாப்பாடு ரெடி பண்ணி சொல்றவராயா பொண்டாட்டி. நீ எந்த பொண்டாட்டி அப்படி எப்படி சொல்ற? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரே ராமாயணம் தான். எப்படி என்ன ராமாயணம்? அரிசி இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, அது இல்ல, இது இல்ல, சிலிண்டர் இல்ல, காலைல சந்தா காசுனா லோன் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், மசுல புடுங்கணும் சொல்லி அதோட ஆம்பளை பூரா சித்திரா பண்ணி அவன் நினைப்பான் ஏன்டா வீட்டுக்கு வந்தான், பேசாம இன்னொரு ஷிஃப்ட் வேலை பார்த்த கூட நிம்மதியா கம்பெனில 2 மணி நேரம் தூங்கிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனா இப்போ பொண்டாட்டிட்டு வாத்தியார செலவு அதிகம், ஆனா வப்பாடிட்டு அப்படி கிடையாது. 10 பைசா செலவுன்னு அவசியமே கிடையாது. எப்படி சொல்ற? ஒரே ஒரு போன் கால் தான், போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும், என்ன டார்லிங் எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா, உன்னை பார்த்து 4 மாசம் ஆச்சு, என் பொண்டாடி கோச்சிட்டு போனா வரமாட்டான்னு நினைச்சேன், சண்டாளி நேத்து வீட்டுக்கு வந்துட்டா, அதனால உன்னை பார்க்க முடியல, உன்னை பார்த்தா மட்டும் போதுன்னு மட்டும் வப்பாடிக்க சொல்லி பாருங்களேன். அடையாப்பா ஏன் கேக்குறீங்க, கட்டின புருஷனுக்கு பழைய கஞ்சியும் பச்சை மிளகாய் தான், ஆனா அந்த கள்ள புருஷன் போன் பண்றான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு மரியாதைன்றீங்க. அடையாப்பா ஆட்டுக்கறி கோழிக்கறி அது இது லொட்டு லொசுன்னு எல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. அப்ப யாரு வாழணும்? வப்பாடி தான் வாழணும். அப்படிதானே? உங்களெல்லாம் வாத்தியார் நினைச்சுக்கிற என்ன செருப்பு அடிக்க ஏற்கனவே அடிச்சது தானே, புதுசா வழி இல்ல போங்க வாத்தியார. ஒரு நிறைஞ்ச மேடல நான் தான் சின்ன பையன் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன்னா செருப்பு கட்டி அடிச்சு இப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது. தம்பி ஒரு விஷயத்தை யோசிச்சியா? என்னது? இப்ப கணவன் மனைவி மேடு பல்லா, இப்ப ஒரு வண்டி, நீங்க ஒரு வண்டி வாங்கிருக்கீங்க. ஆமா இருக்கு. ஒரு கார்ல போய்க்கிறீங்க. ஆமா. ஒரு வீல் பஞ்சரா போயிருது. ஆமா. என்ன செய்வீங்க? ஸ்டெப்னியை மாத்தன. எதுக்கு காருக்கு ஸ்டெப்னி வச்சிருக்காங்க? எதுக்கு? இதுக்கு தானே. அப்ப அவசரத்துக்கு உதவும். அப்ப 2 பேரும் வாழ சொல்லிடுமா? என்ன சொல்றேன்னா அவங்களும் நல்லா இருக்கட்டும், இவங்களும் நல்லா இருக்கட்டும், 2 பேரும் சந்தோஷமா இருக்கு, நமக்கு என்ன பிரச்சனை? ஆமா. பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி
அறிவுரை சென்ற பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வுகளுக்கும் தம்பி அதை அவுட்ரு போது தெரியுதா இல்லையா? இங்கே இன்னொரு கேட்குற மாதிரி வைங்க. ஹலோ, வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி இங்கிருந்தாலும் நாடகம் எடுக்க வரும்படி விழா கமிட்டியாரின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் நாடகம் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாரின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சரியா ஐயா வாங்க மேடம் இங்கே வாமா, உங்கள் ஊர்லேயே பார்த்து எங்கிட்ட வாங்கப்பா. வாங்க வாங்க, வேலையை முடிச்சுக்கோ. வாங்க வாங்க வாங்க. இவ்வரங்க மேடையில் வெகு சிறப்பாக சத்திய ஹரிச்சந்திரா என்னும் நாடகத்திற்கு அரங்கேற்ற நாயகன் அருமை மாமா சிவனாண்டி அவர்களின் அரங்கேற்ற நாடகத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய எனது மைத்துனன் சிவனாண்டி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாடகம் என்றால் உங்களுக்கு தெரியும், நாடகம் வந்து இயல், இசை, நாடகம், அந்த மூணுமே இந்த இதில் நாடகத்தில் வந்துடும். இயலும் வந்துடும், இசையும் வந்துடும். அதுபோல் நம்ம சங்க தமிழில் வந்து நாடக தமிழ் வந்து தென் மாவட்டத்தில், அதாவது தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டம், ராம்நாடு, சிவகங்கை, இதில் வந்து மெயினாக நாடகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நாடகத்தை வந்து நம்ம வளர்க்கணும். ஏன்னு கேட்டால் நம்மளும் இப்படி விட்டுட்டோம்னா மறுபடியும் அதை அழிந்து போகிற கதையாயிரும். நாடகம் என்று வந்து உங்களுக்கு தெரியும், நாடகம்னா என்ன, நாட்டினுடைய கருத்துக்களை வந்து நம்ம அகத்தில் உள்ள உடம்புல இருந்து வெளியேற்றி அதை வந்து இயல், இசை, நாடகம், அதாவது மேலே தாளம், இசை, நம்ம நடை, உடை, பாவனைகள், டான்ஸு, பப்புன்னு, மற்றபடி கருத்துக்களை வந்து நல்ல கருத்துக்களை வாங்கி உங்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கங்க, மோசமான கருத்துக்களை விட்டுருங்க. அதனால் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அது வள்ளுவரின் வாக்கு கிணங்க நல்லவற்றை கேட்டு நல்லபடி வாழ்ந்து வாழ்க வளமுடன். வணக்கம். எங்களது சத்திய ஹரிச்சந்திரா என்னும் நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது நரிக்குடிய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த முக்குளம் கிராமத்தில் வெகு சிறந்த முறையில் சீரோடும் சிறப்போடும் எங்களது உறவினராக இருக்கக்கூடிய எங்களது அண்ணன் மரியாதைக்குரிய தங்கப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு இந்த நாடக கலை குழுமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கிராம நிர்வாக அதிகாரி எங்கே இருந்தாலும் நாடகம் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த அரங்கேற்று நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர், மைக் செட் உரிமையாளர் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஹலோ, இபி வயர்மன் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாரின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஹலோ நல்ல தெரியும், பரவாயில்ல.
ஹலோ. அறிவில் சிறந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வழிபுறர்களுக்கும் வயிற்றுக்குழு ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்துக்கான வெளியிடும் வந்திருக்க அத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் புறப்பணியோடு காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அங்கொளி அமைதி சிறப்புத்துக் கொண்டு ஒளிபெற கருத்தவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவகத்து உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்கள் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் ஹலோ. மைக் செட் உரிமையாளர் அருமை அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு எங்களது சிவனாண்டி மாமா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். மாலை அணிவித்த சிவனாண்டி அவர்களுக்கு நன்றி. நன்றி. ஹலோ ஹலோ. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு, வந்துட்டாங்க. கூட்டமா ரொம்ப கூடி இருக்கு. கொல்ல கூட்டம்யா. லூசு பலே நல்ல கூட்டம். அப்படி சொல்லி ஊர்ல கட்டி வச்சு அடிக்கடி வேடிக்கை பார்த்துருப்பாங்க. மனதை கொள்ளையக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. இந்த நாடகம் நல்லா நடக்கிறது கெட்டு போறது யார் கையில வாத்தியாரம் இருக்கு? யார் கையில இருக்கு? உங்க கையிலும் இல்ல, என் கையிலும் இல்ல. எல்லாமே ரசிகர் உங்க கையிலே இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? ரசிகர் தான் நடிகரோட முகம் பார்க்கிற கண்ணாடின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வச்சுதான் நாங்க, நீங்க காட்டுல சுறுசுறுப்புல விறுவிறுப்புல நாடகம் நல்லபடியா நடக்கும். நீ அமைதியா நாடகத்தை பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிப்போம். நீ ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அமைதியா உள்ள போய் தூங்கிடுவோம். தூங்க அப்புறம் 100 நாள் வேலை தான். ஆமா ஆமா. ரெண்டாவது என்ன விஷயம் தெரியுமா வாத்தியாரே? யாருமே வந்து பாருங்க, சினிமா கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்க கூடாது. சினிமா பார்க்கும் கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. ஏன்னா சினிமாங்கிறது வேற, நாடகங்கிறது வேற. சித்தி அடிச்சு நாடகத்தை கெடுக்க கூடாது. ஆமா ஆமா. சினிமாங்கிறது என்ன அப்படின்னா திரையில் வந்து போகக்கூடிய நிழல் பிம்பம் தான் சினிமா. நிழல் பிம்பம், நிழல் பிம்பம். ஆனா இந்த நாடகம் அப்படி கிடையாது. எல்லாமே உயிரோட்டமா நடிக்கக்கூடிய நாடகம் நம்ம நாடகம் தான். உயிரோட்டமா இருப்போம். ஆமா. ரெண்டாவது உயிரோட்டமா நடிப்போம். என்ன விஷயம் கேக்குறீங்கன்னா, இந்த படம் எடுக்கணும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படம் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 கோடின்றியா, 200 கோடின்றியா, இன்னைக்கு 1000 கோடின்றியா. ஆமையா. இந்த படம் எடுக்கிறதுல யாரு தெரியுமா பெரிய பாவப்பட்ட ஜீவன்? யாரு தெரியுமா? இந்த படத்துக்கு வந்து முதலீடு போறியா பாருங்க, ப்ரொடியூசர், பட தயாரிப்பாளர், அவன் தான் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன். எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க அப்படின்னா, முதல் நாளே சொல்லிடுவாங்க, அந்த கதாநாயகனுக்கு சொல்லிடுவாங்க, ஹீரோட சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் நாளைக்கு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்கு, காலை கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, ஷூட்டிங் முடிச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலையில 11 மணிக்கு ஷூட்டிங் வர சொல்லுவாங்க. ஆனா அவன் ஹீரோ எத்தனை மணிக்கு வருவான் தெரியுமா? 3 மணிக்கு வருவான். 11 மணிக்கு வர சொன்னவன். ஆனா பாருங்க, அதுக்குள்ள பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன தயார் பண்ணிப்பாங்க? சாப்பாடு லைட் பண்ணி எல்லா பேரும் சம்பளம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவன் வரது 3 மணிக்கு வருவான். வந்தவன என்ன செய்வேன்? லவக்கன்னு திறப்பேன் வாத்தியார. கார் கதவை திறந்த உடனே பாப்பேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? டைரக்டர் கூப்பிட்டு, சார் இங்க வாங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு சண்டை, எனக்கு மைண்ட் சரியில்லை, ஷூட்டிங் கேன்சல் சொல்லிட்டு லவக்கன்னு கதவை முடிட்டு மயிர் வச்சு நான் வேலைக்கு போயிருவேன். என்னையா சொல்ற? உண்மை அதுதான். ஏன்னு கேட்டேன், ஏன்டா போறேன் கேட்டா நாளைக்கு ஷூட்டிங் வர மாட்டேன். அப்ப அந்த பணம் போட்டே பாருங்க ப்ரொடியூசர், அவன் பாருங்க தலையில துண்டை போட்டு எனக்கு என்ன செவனே உள்ள உட்கார்ந்து இருக்கானு. துண்டு வச்சிருப்பேன் கையிலேயே வச்சு, வேற வழி இல்ல. ஆனா அதே மாதிரி பாருங்க, நம்மள பூரா மாமா, நம்ம சிவனாண்டி மாமா அரங்கேற்ற பண்ணணும்னு சொல்லி நம்மளை பூரா கூட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து நம்மளாம் கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்து அழகான முறையில் சாப்பாடும் போட்டு நம்மளெல்லாம் இப்படி வெளியே வந்து நீங்க எல்லாம் வெளியே பார்த்து படிச்ச உடனே, கோமாளி வெளியே வந்த உடனே எனக்கு இன்னைக்கு மைண்ட் சரியில்லை, தலை வலிக்குது வாத்தியார, நாடகம் கேன்சல், உன்னை கட்டி வச்சு உரிச்சுருவாங்க சொன்னா எங்களை விடுவீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? கட்டி வச்சு ரவரவையா உரிக்க மாட்டீங்க? நம்மளா மத்த நடிகராது வெளியூர், நீயும் நான்லாம் இங்கனுக்குள்ள பக்கத்துல நான்லாம் தடிக்க விழுந்தா நம்ம ஊருது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேளுங்க வாத்தியார, படத்துல வந்து கத்திய வச்சு குத்திட்டோம்னு சொல்லுவேன், குத்துவேன், கத்திய வச்சு குத்திடுவேன். ஆனா நாங்க குத்த முடியாது, குத்திட்டோம்னா நாளைக்கு நாடகத்துக்கு வர மாட்டாங்க. அதனால கத்திய வச்சு குத்திட்டோம்னு சொல்லுவோம், நீங்க குத்திட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிறேன்னு. அதே மாதிரி பாருங்க, காசிக்கு வந்துட்டோம்னு சொல்லுவோம், காசிக்கு வந்துட்டாங்க நினைச்சுக்கிறேன்னு. அதே மாதிரி நல்ல நடிகர்கள் சொல்லுவோம், நீங்க நல்லவங்க ஏத்துக்கிறேன்னு. அதே மாதிரி உங்களை பூரா காசிக்கு டிக்கெட் போட்டு கூட்டி போறோம்னா, என் மாமன் செவனாண்டிக்கு கையில காசு இல்ல, பாவம் அவர் நாடகம் அரங்கேற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு. இருந்தாலும் இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வேத்த சொல்லிட்டோம்னா வாத்தியாரே, கன்னட நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க கலார பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணார
உங்க கண்ணால 2 கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க காதார பாட்டுகளை கேட்டுடுங்க சொன்ன பொறுமைகளை இருந்துடுங்க ரசிக சோதர சோதரிகளே வணக்கம் சொன்ன போல விதியை இருந்திருங்க சோதர சோதரிகளை வணக்கம் உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க ஜும்பலகா ஜும்பா பம்பலகா பம்பா ஜும்பலகா ஜும்பா பம்பலகா பம்பா படியா படியா பின்னால போகாதீங்க போகாதீங்க அடி பின்னால போகாதீங்க நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க நீங்க முன்னாடி வந்திருந்து விடியம் வரை இருந்து என்னென்ன நடக்கிறது கவலை உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திருங்க முத்து முத்தா காத்திருக்கு ஆடி முல்ல தொட்டு புட்டா தோட்டமில்லை ஆடி முல்ல தண்ணி கருத்து இருக்கு உள்ள தவற சத்தம் கேட்டு இருக்கு ஊரும் ஊரங்கி இருக்கு நம்ம உதங்க இடம் கிடைச்சிருக்கு சீட்டு அடிக்காதீங்க இப்படி சீட்டு அடிக்காதீங்க உண்டி சீட்டு கொடுக்காதீங்க நீங்க வம்புகளை தூக்கிக்கிட்டு வம்புகளை பண்ணிக்கிட்டு கச்சேரி கையை கட்டி நிக்காதீங்க உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திருந்து ஆமா நான் தத்தெடுத்திடாத தங்கமணி தீரே ஒரு சொந்தம் இருந்தோ மந்தம் இருந்தோ சொல்லவில்லையே அடி கண்ணே கலங்காரே பசும்பொன்னே மயங்காரே ஒரு பாட்டாளி சொல்லி ஒரு வரங்கேட்டு கண்ணு முடிச்சு அடையாத்தாடி ஒன்ன நினைச்சு ஒரு அந்தால பாட்டு படிச்சு கலைக்கு மதிப்பு தரணும் கலைக்கு மதிப்பு தரணும் நாடக கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் விளக்கிடும் பத்திரிகையில கருப்புடன் காட்டை கட்டி வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும் உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க உங்க காலார பாட்டுகளை கேட்டிருங்க சொன்னா பொறாமைகளை சோதர சோதரிகளை வணக்கமுங்க 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 அப்படிதான் வாத்தியாரே ஏன் சொல்றீங்கன்னா சொல்லியாச்சு வாத்தியாரே ஹலோ ஹலோ தலைவரே கொஞ்சம் பார்த்து தயவு பண்ணுங்க தலைவரே ஆமா அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அனியா வாய்ஸ் கம்மியா இருக்கா ஹலோ ஹலோ நீ விடிய விடிய கத்துற நாடகம் அவன் உங்களை வச்சுதான் நாங்க வாய்ஸ் அவ்வளோதானா ஹலோ வயர்மேன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதனால வாத்தியாரே இப்ப நானும் போற ஊர் ஊரா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படி யாரும் பதில் சொல்ற மாதிரி கிடையாது வாத்தியாரே. ஆமா, நீ கஷ்டமான கேள்வியா கேட்டேனா? கஷ்டமான கேள்விலாம் கிடையாது, ரொம்ப லேசான கேள்விதான். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தலைக்கு 300 ரூபா தருவேன். தம்பி சும்மா ஏமாத்திட்டு போயிடாத வாத்தியாரே. நான் கீழூருக்கு மேலூர். ஆமா, ஏமாத்திட்டு போய் நாளைக்கு இங்க தானே வரணும், ஏமாத்திட்டு போக முடியுமா? முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா தாய்மார்களே ஆளுக்கு தலைக்கு 300 ரூபா நான் தருவேன். சரி, அப்படி யாராச்சும் பதில் சொல்லலையோ அவங்க தலைக்கு 500 ரூபா எனக்கு நீங்க தரணும். ஏண்டா மூதேப்பலே, கேள்விக்கு பதில் சொன்னா 300, கேள்விக்கு பதில் சொல்லாட்ட 500. அதுக்கு பயந்துக்கிட்டு கேள்வி பதில் சொல்லுவாங்கல்ல. ஆனா எப்படி இந்த தாய்மார்களை பார்த்தா சொல்லிடுவாங்க மாதிரி தெரியுது. எப்படி பாப்போம், பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சென்மத்தில் அதனால கவனிச்சு கேளுங்க. இல்லை உங்க தாய்மார்கள் உங்கள்கிட்ட தான் கேள்வி வைக்கிறேன். ஆமா, இந்த சென்மத்தில் உங்களுக்கு கிடைச்ச அன்பான புருஷன் மாதிரி, அழகான கணவன் மாதிரி, இந்த மாதிரி வயர்மேன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவருக்கு பொன்னாட ஒத்துக்க முதல்ல போட்டு விடுங்க. முதல்ல ஹலோ சொல்லி முடிச்சு வயர்மேன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, இவ்வரங்க மேடையில் அரங்கேற்ற நாயகனாக வருகை இருக்கின்ற அருமை மாமா சிவனாண்டி அவர்களுக்கு மரியாதை செய்ய காத்து கொண்டிருக்கின்ற அனைவரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இருந்தாலும் பப்புன் டான்ஸ் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கலாமனே, அரை மணி நேரம் ஒதுக்கி அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையை செய்யும்படி கிராமத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் அவரது எங்களது MC புளியங்குளம் ஆசிரியர் மரியாதைக்குரிய மாமா GK சந்திரன் சார்பாகவும் பணிவான வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
நீ தான் எங்க ஏரியா வயருமே நானு நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் நல்லா காமெடி பேசி இருக்கும் போதே குறுக்க வருவேன். போ சாமி, நல்லா இருப்ப. போ. எந்த கடையில் அரிசி வாங்குற தெரியலையே. அதே மாதிரி ஆத்தா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான புருஷன் மாதிரி, அன்பான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேணுங்கிற தாய்மாவெல்லாம் கை தூக்குங்க தான். இப்ப எத்தனை பேர்னு பாக்குறேன்? பூரா கடுப்புல இருக்குங்க. இவங்களை வீட்டில் வைக்கிறதே பெரிய விஷயம், நீ அடுத்த ஜென்மத்தில் வேற வேணுமா? ஆனா வாத்தியாரே, ஒரு விஷயம் தெரியுமா? என்னையா? உண்மையிலே எப்பயுமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் நம்ம ஆம்பளை வர்க்கம். ஆமையா? உண்மைதானே? ஆனா அவங்கள்ட்ட கேள்வி வைக்கிறேன், அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா தலைக்கு 185 ரூபா 185 ரூபா நான் தருவேன். அதெல்லாம் கணக்கா 185 165 சரக்கு 5 ரூபா 10 ரூபா தண்ணிக்குன்னு சைடுஸ்ல வேணும்ல? ஆமாமா, அதான் சொல்லி ஆகணும்ல. அதே மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான பொண்டாட்டி மாதிரி, அன்பான மனைவி மாதிரி 7 ஜென்மங்கிறது அதிகம். 7 வேணாம், அடுத்த ஜென்மம். மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி வேணும். ஆம்பளை சிங்கங்க போல கை தூக்குங்க பார்ப்போம். பூரா டெபாசிட் காலி. ஆனா வாத்தியாரே, ஆம்பளை மனத காக்க வந்து நான் ஒருத்தன். நான் ஏன் 2 கை தூக்குனேன்? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரிலாம் உலகத்துல என்ன தம்பி, எந்த உலகத்துல இருக்கிறாலும் எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் அப்படி கிடைக்காது தம்பி. என்னையா சொல்ற? சத்தியமா சொல்றேன் வாத்தியாரே. எப்படி இப்ப ஒரு புருஷன் கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறேன்னு, எப்படி பாசமா இருக்கணும் அப்படின்றதுக்கு என் பொண்டாட்டி தான் ஆதாரம். எப்படியா? நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் 2 கிலோமீட்டர் தான் நம்ம மிஞ்சி போனா 6 மணிக்கு நாடகம் முடிச்சாலும் 6:10 நடந்தே போனாலும் 6:10 வீட்டுக்கு போயிருவேன். இதே வேளாங்கண்ணி மீமிசேல ராமேஸ்வரம் கடல் தாண்டி போறோம் போயிட்டு வந்துட்டாதே உறுதி. வராம கடல்ல போனது ஒரு 2 மணி 3 மணி ஆகும். ஆனா அந்த 3 மணி ஆனாலும் சரி வாத்தியாரே, நான் வீட்டுக்கு வந்தோட என் பொண்டாட்டி சாப்பிடாம எனக்காக பட்டினியா கிடப்பா. தம்பி அப்படி பிள்ளைய வளர்த்திருக்கேன் தம்பி. நாங்க நீங்க வளர்த்திருக்கோம். உங்களை வெட்டாரோட தெரிவிக்கிறேன். ஏண்டா நல்ல மைத்த புடுங்க நீங்க போங்க. என்ன 4 மணி இல்ல வாத்தியாரே, 5 மணி ஆனாலும் நான் வந்து உழவ சோறாக்கணும் திம்பால பேசாம மரத்து கிடப்பா. நீ தான் அப்படியா? என்ன ஏண்டா தம்பி அப்படி சொல்லலாமாடா? எதுக்குடா கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவிகளை வந்து இந்த குடமடைக்கிற இடத்தோட திருப்பி வீட்டுக்கு அனுப்புறாங்க? சொல்லு. எதுக்கு தெரியலையா? எதுக்குன்னு சொல்லி தெரியுமா? எதுக்கு? இங்கிட்டாவது இவன் நிம்மதியா போட்டு இருக்கவரை அவன் கூட இருந்து சித்திரவதைப்பட்ட அதுக்கு தான் சொல்றாங்க. ஆனா நீ பொம்பளை போட விளங்காதவளே இருக்கணும், பரவாயில்ல. இந்த ஜென்மத்துல ஆனா வாத்தியார சொல்றேன், ஆனா நீங்களாம் வந்து பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணீங்க வச்சுக்க, சரி விளங்கவே விளங்காது தம்பி. நீ வந்து அது வந்து பேசாத, நாடே தாய் நாடுதான். ஆமா ஆமா, அங்க வரவாடு எங்களுக்கு தானே. ஆமாயா ஆமாயா, இருக்கணும், பரவாயில்ல. இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது நோட்டீஸ் மூலம் திறந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உங்க பொறுமை என்ற காரணத்தால் என்ன கருத்திலும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் முக்குளம் கிராமத்தில் தென்னாட்டு கலைமகன் முக்குளம் திரு PS சுப்பையா தேவர் பொன்னுப்பிள்ளை இவர்கள் குமாரன் PSS சிவனாண்டி அவர்களின் அரங்கேற்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசுவாச வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் சூத்திர மச்சம். எங்க கலட்டு பாப்பா சுக்குல மச்சம் வாத்தியாரே, அதுல மச்சம் இருந்தா யோகம் இருக்காங்க. எனக்கு கூட உடம்பே மச்சம் மாத்தியே இருக்கு பாருங்களே. ஆமா, சுக்குல மச்சம் கூடிய சுபதினமான 23/4/2025 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு முக்குளம் கிராமத்தில் அமர்ந்துள்ள வண்ண மின்னோரி சிங்கார கலையரங்கில் முக்குளம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் கிராம பொதுமக்கள் அவர் ஆதரவிலும் நீங்க ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடகர்களுக்கு பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ சத்ய ஹரிச்சந்திரா எனும் நாடகம் அரசாணைக்கு உட்பட்டு நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தில் நடக்கும் நடிகர் சிகாமணிகள் செந்தமிழா சிறு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி நமது மண்ணின் மைந்தன் அரங்கேற்ற நாயகன் முக்குளம் மாணவர் கண்டெடுத்த PSS சிவனாண்டி அவர்கள் இவருங்க மேடையிலே அறிமுக நாயகனாக ஹரிச்சந்திராக உங்கள் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணி என்று நாட்டுமா எல்லாரும் பெற்று வரக்கூடிய சென்றடமெல்லாம் தனக்கநகர் தாண்டா என்று வெற்றி பரிசு பல கொண்டு வரக்கூடிய நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழிகாட்டி அருமையம்மா இசைக்குயில் KVS தாமரைச்செல்வி அவர்கள் இவருக்கு முறையிலே சந்திரமதியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக துடிப்புடன் நடிக்கக்கூடிய நடிகை சிகாமணி நமது கிராமத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய பூம்புடாகையை சேர்ந்த அருமை மாமா NA ராமசாமி அவர்கள் இவருக்கு முறையிலே சத்திய கீர்த்தியாக உங்கள் முன்னால் தோல்வி காத்துக் கொண்டிருக்கிறார்.
அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகர் ஆர்ப்பாட்ட சக்கரவர்த்தி என்ற நாட்டுமா எல்லாரும் பெற்று வரக்கூடிய உங்களான நட்சத்திரம் நமது முதலக்குளம் புளியங்கோட்டையை சேர்ந்த அருமையப்பா ஏ வேலுச்சாமி அவர்கள் இவருக்கு மேலே விஸ்வாமித்திரர் பின் வீரபாகு பின் காலகண்டராக முன்னாள் தோன்றி காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கும் பாடுகின்ற பாடலுக்கும் தகுந்தாப்புல இசையமைக்கு வந்திருப்பவர் தனது இன்னிசை கானத்தை மெலிசை பாடக்கூடிய எங்களுக்கெல்லாம் நாடகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி வழிகாட்டியா இருக்கக்கூடிய எங்களது உயிரின் மேலான மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் இன்றைய செயற்குழு உறுப்பினருமான அருமை வாத்தியார் நமது முதலக்குளம் புளியங்கோட்டையை சேர்ந்த GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் இவருக்கு இடையிலே ஹார்மோனியம் அண்ட் பின்பாடல். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானா. நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நீலால் அந்த கண்ணி என்னவானா. நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அருமை 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 கைதட்டுங்கப்பா. ஏன் எனக்கு நேன்னு உட்காந்துருக்கிய? ஆமா நன்றி நன்றி வாத்தியார். வாங்க. ஹலோ. அரங்கேற்ற நாயகன் BSS சிவராண்டி ஹரிச்சந்திரன் இவ்விடத்தில் நடிக்க காத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு முக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயராமன் அவர்கள் சால்வை வேஷ்டி சட்டை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். வந்து செய்முறை செய்பவர்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டு. முக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற மாயா அவர்கள் சால்வை மற்றும் 3000 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். போதும்பா. அண்ணே ஒரே ஆள் நின்றுக்கிட்டு கரெக்ட் பண்ணி சொல்லிங்க, எழுதிக்கிங்க. பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய தம்பி விஜயராமன் அவர்களுக்கும் மாமா மாயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். சிவனாண்டி மாமா அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய சுற்றுவட்டார உறவினர்கள் அனைவரும் அவருக்கு நாடக அரங்கேற்ற நாயகனுக்கு மரியாதை செய்யும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்விரங்க மேடையில் அடிச்சந்த நடிக்க காத்து கொண்டிருக்கும் BSS சிவனாண்டி அவர்களுக்கு முடுக்கங்குளத்தைச் சேர்ந்த கருப்புசாமி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறார். தம்பி கருப்புசாமி அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இங்கே வாங்க, இதில் இல்லைங்க, அவங்க பாய்ச்சிட்டு இதில் போடுவாங்க. பேர் சொல்லாத பிள்ளை போல் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களது BSS சிவனாண்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாப்பிள்ளை கதிரேசன் ஆசிரியர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்தாங்க. ஆயகுளத்தை சேர்ந்த திருமுருகர்களுக்கு எங்களை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏமுக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் அவர்கள் BSS சிவனாண்டி அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் 3000 ரூபாய்
அன்பளிப்பாக மாப்பிள்ளை மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி. நமது கிராமத்தின் அருமை நண்பர் காரியாபட்டி மீனாட்சி ஜுவல்லர்ஸ் அருமை அண்ணன் வீரகுமார் அவர்கள் முன்னாள் ஆசிரியர் சித்தப்பா முனியாண்டி ஆசிரியர் அவர்கள் மகனுமான இளங்குமாரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி இழந்தவனம். காரியாபட்டி மீனாட்சி ஜுவல்லர்ஸ் அருமை அண்ணன் வீரகுமாரின் சார்பாக சட்டையும் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. மீனாட்சி சூழலர் நயக்கடை வீரகுமார் அவர்களுக்கு நன்றி நன்றி இழந்த வணக்கம். அருமை மாமா சிவனாண்டி அவர்களுக்கு நரிக்குடி ஒன்றிய முன்னாள் சேர்மன் அண்ணன் சமையல் ஒரு சார்பாக 1000 ரூபாயும் பொன்னாடையும் அளிக்கப்படுகிறது. முக்குளம் முன்னாள் திமுக செயலாளர் மாமா முக்குளத்தை சேர்ந்த சின்னையா ஏர்போர்ட் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிவனாண்டி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார். இவ்வரங்க மேடையிலே ஹரிச்சந்திரனாக தோன்றி நடிக்கும் தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு பொன்னாடையாக இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். இவ்வரங்க மேடையிலே உங்கள் முன்னால் ஹரிச்சந்திரனாக தோன்றி நடிக்கும் இந்த மண்ணின் மைந்தன் கலையுலக வேந்தனாக காத்துக் கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு நண்பர் சிவனாண்டி அவர்களுக்கு என் சார்பாக இந்த பொன்னாடை அறிவித்து கவனிக்கப்படுகின்றேன். கலையரசன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. ஐயப்பன் கோயில் குருசாமி பனைக்குடியை சேர்ந்த முன்னாள் நடிகர் முத்துராமலிங்க அண்ணன் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கு நன்றி நன்றி கலந்தவனம். மறைக்குளம் கிராமத்தின் சார்பாக அண்ணன் சிவனாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறோம். மறைக்குளம் இனியா ரேடியோஸ் முத்தையா ஐயா மகன் முருகன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். எனது மாப்பிள்ளை பூ மற்றும் மாலை வியாபாரம் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிவனாண்டி அவர்களுக்கு இந்த பொன்னாடைய கூரோடு நங்கை அவர்கள் ஹரிச்சந்திரனாக உதயமாகி தோன்றி நடிக்கும் தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு காஞ்சனகுளம் மலைச்சாமி அவர்கள் பொன்னாடையை போற்றுகின்றார். சரஸ்வதி அருளாலும் ஸ்ரீ சங்கரா சுவாமிகள் ஆசியுடனும் இன்று அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் சிவனாண்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பணமுடிப்பை தருகிறேன். கலை சிற்பத்தில் கலை ஓவியத்தில் கலைஞராக திகழ்ந்து முக்குளம் மாநகரிலே முத்தமிழ் தலைவனாக திகழ்ந்து சென்ற இடமெல்லாம் சிவன் அருள் பெற்று அதை தெளிவாக செய்தும் மறுபடியும் எங்களது கலை இசை ஞானத்திற்காக என்னுடைய காலம் முழுதுக்குள் இந்த மண்ணில் நான் அரங்கேற்றேன் என்று அன்பும் பண்பும் பாசத்தோடு சொன்ன என் ஆவியில் நண்பர் தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அவனி ஈலிசை நாடக ரங்கத்தின் சார்பிலும் எனது பொம்மான வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ஹலோ. இந்த ஏரியாவில் 1000 பெயிண்டர் கான்ட்ராக்ட் இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னால் முடிந்த கணிசமான தொகையை பெற்றுக்கொண்டு இந்த ஏரியாவில் வளவரும் நாயகன் எனது அன்பு மாமா சிவனாண்டி இன்று ஹரிச்சந்திரனாக அறிமுக நாயகனாக வலம் வரும்
இவருக்கு உலகுடி திமுக செயலாளர் சார்பாக இந்த பொன்னாடையும் இந்த அன்பளிப்பு ரூபாயும் அளித்து நான் பெருமைப்பட உள்ளேன். சிவகாசி உலகுடி திமுக பொருளாளர் முத்துக்கருப்பன் அவர்களும் மகன் சிவனாண்டி மாமா அவர்களுக்கு இந்த பொன்னாடை இந்த ரூபாய் அன்பளிப்பையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ சிவனாண்டி ஹரிச்சந்திராக நடிக்கும் அவர்களுக்கு சிவகாசி பால் அவர்கள் பொன்னாடையை போற்றுகின்றார்கள். முரியன் தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு சிவகாசி முருகன் அவர்கள் இந்த பொன்னாடையை பூமாலையாக போற்றுகின்றார். உலகுடி ஊராட்சி மன்ற தலைவர் தென்னரசு ராசம்மாள் அவர்கள் மாமா சிவனாண்டி அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை அளிக்கிறார். உகல கிராமத்தில் இருக்கும் அன்பு அண்ணன் சிவனாண்டி அவர்கள் இன்றைய அர்ச்சந்திரனாக தோன்றி நடிக்கும் அன்பு செல்வம் கலைக்குள் சர்வாய கட்டாளங்குளம் கிராமத்தில் இருக்கும் புண்ணுமலவர்கள் அவருக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக மாலைக்கு பதிலாகவும் நன்கொடைக்கு பதிலாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பு மைத்தினர் அரங்கேற்ற நாயகனாக ஹரிச்சந்திரன் நடிக்கும் மைத்தினர் சிவனாண்டி அவர்களுக்கு எனது பொன்னாடை மற்றும் இதுக்கு வரவேற்கிறேன். முக்குளம் தனசேகரன் அவர்கள் ஹரிச்சந்திரனாக உதயமாகி ஒரே குறிக்கோளை நான் அந்த அரங்கத்தை மாலை அணிவித்து இந்த பொன்னாடையும் போற்றுகின்றார். ஹலோ புல்வாக்கரை சேர்ந்த அன்பு மருமகன் பொன்னுவேல் அவர்களுக்கு எங்கள் சார்பாக மருமகன் அவர்களுக்கு எங்கே தான் மேடைக்கு வர முடியும் கேட்கிறோம். பப்புன் அவர்களுக்கு 200 ரூபா மாலை பதிலாக மாமா அன்பளிப்படுகின்றேன். தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு முக்குளம் முதல்கரை முருகன் அவர்கள் இந்த பொன்மாலையும் இந்த பொன்னாடையும் போற்றுகின்றார். முக்குளம் எஸ் மருதுவாண்டி பெயிண்டர் அவர்கள் இந்த 1051 புகழ் மாலையும் சூட்டி பெருமைப்பட காத்திருக்கிறார். மாப்பிள்ளை சிவனாண்டி அவர்களுக்கு ஆனாமுக்குளம் அருணாரெடியேஷன் சார்பாக ரூபாய் 500 அளிக்கிறது. ஆமாம் சிவனாண்டி அவர்களுக்கு மரக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த வேஷ்டி சட்டை அன்பளிப்பாக அளிக்கிறேன். முக்குளம் அண்ணன் பால்சாமி அவர்கள் தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு இந்த 500 ரூபாயை அளிக்கின்றார். கல்விமனை ஐயப்பன் அவர்கள் சமையல் மாஸ்டர் அவர்கள் இந்த பொன்னாடையும் இந்த பூமாலையும் அணிகின்றார். பெட்டிக்காரா புளியகுளமா? அண்ணன் ஹார்மோனியம் மேலகுளம் புளியகுளம் அவர்கள் இந்த ஹரிச்சந்திரனாக உதயமாகி நடிக்கும் சிவனாண்டி அவர்களுக்கு ஜெயமணிகண்டன் அவர்கள் இந்த பொன்னாடையை அன்பு மாலையாக போட்டுகிறார். பிள்ளையார்குளம் பால அவர்கள் சிவனாண்டி அவர்களுக்கு பொன்னாடையும் இந்த பூமாலையும் அணிகின்றார். ஹரிச்சந்திரனாக நடிக்கும்
சிவனாண்டி அவர்களுக்கு இந்த 100 ரூபாய 1 லட்சமாக கொடுக்கிறேன். ஹலோ, நாடக சங்க தலைவராக ஒரு முன்னெடுப்பாக இவ்வளோ வயசானது பின்னாடியும் ஒரு நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்பாக இருந்து ஐயா ஒரு அண்ணன் அவர்கள் ஒரு பெயிண்டராக இருந்து இன்னைக்கு ஒரு நாடக சங்கத்தில் போய் நம்ம சேரணும்னு நம்மளுக்காக இல்லை முக்களத்துக்காக ஒரு பெருமை தேடி தந்த சிவனாண்டி அண்ணன் அவர்களுக்காக ஒரு 500 ரூபாய் என்னோட அன்பளிப்பாக அழைக்கிறேன். எங்களது சம்பந்தி முக்குளம் மரியாதைக்குரிய மாமா சிவனாண்டி மாமா அவர்களுக்கு உலக்குடி எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடையும் 500 ரூபா அன்பளிப்பு அளிக்கின்றேன். ஹலோ, இவருங்க மேடையில் சத்திய ஹரிச்சந்திரனாக வேடம் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கின்ற அருமைமிகு மாமா சிவனாண்டி அவர்களுக்கு உலகுடியை சேர்ந்த அருமை மகன் பாரதிராஜா அவர்கள் பூமாலை சூடி அன்னவருக்கு மோதிரங்க மோதிரத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு சும்மா வெறுமலை போடுறீங்களாடா டேய், மோதிரத்தை போடுறா. பாரதிராஜா கலைச்செல்வி அவர்கள் அருமை மாமா அவர்களுக்கு செயின் அணிவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக இரண்டாவது மருமகன் கல்விமுறையைச் சேர்ந்த அருமை மகன் செந்தி அவர்கள் அருமை மாமா அவர்களுக்கு பூமாலை சோடி பொன் தங்கம் பொன் அணிவிக்கப்படுகிறார்கள். எதை போட்டாலும் சரி போடுங்கடா. அப்படியே போட்டு அடுத்தபடியாக அவரங்கடா அந்த பையனங்க இங்கே வாயா பேரணியா இங்கிட்டு வாங்க. ஒரு சோழங்குருவியை சேர்ந்த அருமை மகன் சர்க்குணம் அவர்கள் அருமை மாமா அவர்களுக்கு பூமாலை சூடி 5 பொன் அணிவிக்கப்படுகிறார்கள். சரி, இவருங்க மேடையில் சத்திய ஹரிச்சந்திர நாயகனாக திகழக்கூடிய முக்குளத்தைச் சேர்ந்த அருமை மாமா சிவனாண்டி அவர்களுக்கு உலகுடி பூமிநாதன் அவர்கள் இந்த பொன்னாடை ஓட்டி கௌரவிக்கப்படுகிறார். ஹலோ, சரி, நமது அருமை தம்பி பாலமுருகன் விஓ அவர்கள் மைத்துனர் அவர்களுக்கு பூமாலை சூடி பொன்னாரம் சூடப்படுகிறார்கள். போட்டார், அதான் பொன்னாரா பொன்னாரம் அவரு முடிச்சா. முக்குளம் கிராமத்தை சேர்ந்த கருப்பாயி ஆறுமுகம் சிவனாண்டி மாமாவுக்கு அண்ணன் மகளா அவங்க 3000 அன்பளிப்பு அளித்திருக்காங்க. அன்பளிப்பு தவறுக்கு நன்றி. ஹலோ, குமார் ஹோட்டல் குமார் அவர்கள் தம்பி சிவனாண்டி அவர்களுக்கு பொன்னாடியும் மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த சங்கிலின் கட்டு இல்ல இல்ல ஏன்னா போட்டு திரும்ப வாங்குறதா டைட்டா இருக்கா அதான் கொஞ்ச நேரம் போட்டுங்க. சரி, கலண்டா கூடாது பேசுனே இல்லவா மென்மேல சிறக்கம் பண்ணு. முக்குளத்தை சேர்ந்த குமார் உணவகம் உரிமையாளர் அண்ணன் அவர்கள் மாமா அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி போராடை சூடியுள்ளார். பொன்னாடை பொருத்தி அன்பளிப்பு வழங்கிய சாய்மார்கள், குடும்பத்தார்கள், முக்குளம் குடும்பத்தார்கள் மற்றும் வெளியூர் சுற்றத்தார்கள் அனைவர்களுக்கும் பொன்னான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு
அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டுக்கொண்டு உங்கள் முன்னால் விடைபெறுகிறேன். மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நடிக்கின்ற சக்குடி துராசு, மாத்தூர் கருப்புசாமி, பெரிய முத்துமையன் 20 பேர் நடித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கிராமத்தில் இப்போ ஒரு நடிகர் நடிக்கிறார் என்றால் பெருமைக்குரிய ஒரு ஹரிச்சந்திரனாக இந்த உலகத்தில் பூ உலகம் பெற்று பொன்னாக பெருக வேண்டும் என்று இந்த பாராட்டி இந்த மலர் மாடையும் இந்த பொன்னாடையும் தமிழாக உரைக்கின்ற நேரத்தில் உயராத உழைப்பிற்கு அன்றாக தமிழகம் தமிழாக வாழ்க வேண்டும் என்று நான் வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசைக்கலைஞர்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலைக்காக இந்த தாளை 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். ஹலோ, விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் ஏ முக்குளம் கிராமத்தில் தென்னாட்டு கலைமகன் ஏ முக்குளம் திரு BS சுப்பையா தேவர் பொண்டுப்பிள்ளை இவர்கள் குமாரன் BSS சிவனாண்டி அவர்களின் அரங்கேற்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் இன்றைய தினம் புதன்கிழமை சீரும் சிறப்புமாக இவ்விரங்க மேடையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விரங்க மேடையில் பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் புல்வை AR பொன்வேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறது. ஹலோ, இவ்வரங்க மேடையில் மாமா இவரங்க மேடையில் எங்களது சிவனாண்டி மாமா சத்திய ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரன் வேடமிட்டு இந்த மேடையில் வெகு சிறப்பாக நடித்து அரங்கேற்றி இந்த சுற்று வட்டார அனைத்து உள்ளங்களையும் கவரக்கூடிய அளவிற்கு அவருக்கு குருவாகவும் வாத்தியாராக இருந்து அவரை இவரங்க மேடையில் அரங்கேற்றம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களது உயர் திரு எம் புளியங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் CK சந்திரன் மாமா அவர்களுக்கு எங்களது கலை குழுமத்தின் சார்பாக பூமாலை சூடி மாலை கொடுங்க. அவர்களுக்கு பூமாலை சூடி சிவனாண்டி மாமா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். இவரங்க மேடையில் ஹார்மோனிய கலையரசு அருமை மருமகன் ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையில் மிருதங்க வித்துவானாக வாசித்து கொண்டிருக்கும் நாகூரை சேர்ந்த ஓவி சிவஞான் அவர்களுக்கு சிவனாண்டி மாமா சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இவரங்க மேடையில் ஆல்டவுன் வாசித்து கொண்டிருக்கும் புளியங்குளம் KS சத்தியவான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. இவரங்க மேடையில் சீன் தாளம் KS உலக்குடியை சேர்ந்த KS அர்ஜுனன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. இவரங்க மேடையில் பப்புனாக வேடந்தானி அணிந்து கொண்டிருக்கும் புல்வை AR பொன்னுவேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. புல்வாக்கரை பப்புனா அளிக்கும் பொன்னுவேலருக்கு புல்வாக்கரை திமுக கிளைக்கழகத்தின் சார்பாக இந்த மலர் மாலையும் இந்த சால்வையும் குமார் அவர்கள் அணிவிக்கிறார். கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்துள்ளார்கள். எங்களது அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவரங்க மேடையில் BSS சிவனாண்டி அவர்கள் அரங்கேற்ற நாடகத்தில் உலக்குடியை சேர்ந்த பெரிய பப்புமிநாத் அவர்கள்
பக்கவாத்தியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு மாமா பூமிநாதன் மாமா அவர்கள் எங்கள் இசைக்குழுவினருக்கும் கலைஞர்களுக்கும் அவர் சார்பாக பொன்னாடை அமைக்கிறார். அன்பு மாமா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல எனக்கு மலர் மலை அணிவித்து சால்வை அணிவித்த புல்வாய்க்கிரை கிளைக்கழகம் திமுக கிளைக்கழகம் சார்பாகவும் எனது அருமை மைத்துனர் அருமை மாமா குமார் அவர்கள் சார்பாக நன்றி எனக்கு அந்த வணக்கம். அதனைத் தொடர்ந்து கட்டாளங்குளத்தைச் சேர்ந்த அருமை மாமா குண்டுமலை அவர்கள் எனக்கு 200 ரூபா அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். நமது கல்விமடையை சேர்ந்த அருமை அண்ணன் ஐயப்பன் சமையல் மாஸ்டர் அவர்கள் எனக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அன்னார்களுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவினர் சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். சமையல் மாஸ்டர் கல்விமடையை சேர்ந்த ஐயப்பன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஹலோ 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 ஆரம்பிச்சலாம்ல முழங்காலிக்கு. ஆமாம், ஆகிறதுபடியாக இங்கே கோடியடி மிருதக சக்கரவர்த்தி மின்னேலை நீங்கள் பல பட்டப்பட்டு வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது கிராமத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய எஸ் நாங்கூரை சேர்ந்த அருமை மாமா ஓவி சிவஞானம் அவர்களை மிருதங்கன் டோலாக்கன் தபேலா என்னையா வண்டி செட்டுக்கு போயிடுச்சு, வயசு போன காலமா போட்ட அப்படி அப்படி பழைய 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 அப்படிதான் இருக்கு. மழை கொஞ்சம் வந்த மாதிரி அந்த வயசு போனாலும் அந்த வயசு போனாலுமா ஆமா இப்படி 10 ஊர்ல சொல்லுங்கடா வயசு போச்சுன்னு. என்ன வந்து 78 தொழிலுக்கு வயசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 78 வயசானாலும் எப்படி வாசிக்கிறாரு பாருங்க. 50 வயசுலயும் 50 வயசுலயும் ஐஏஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆத்தே இருப்பாரு. கண்டிப்பா சரியா? வயசு போச்சு அவரை மாத்திருவோம் சொல்லுவாங்களா? இருந்தாலும் சுறுசுறுப்பு அந்த குறைய கூடாதுல. ஆனா உண்மையிலே திறமையானவர் யார் தெரியுமா? எங்க மாமே சிவனாடி மாமன் தான். எப்படி சொல்ற? ஏன்னா நீ 50 வயசு ஆனாலும் எத்தனையோ பேர் சொல்லி என்னையா இந்த 50 வயசு நீ அரங்கேற்ற பண்ணி என்னையா பண்ண போற அப்படி எத்தனையோ பேர் சொன்னாலும் அதெல்லாம் கேட்காம அவர் எடுத்த முடிவை சரியா எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு மேடையில் நிற்கிறாருன்னா உண்மையிலே அவரெல்லாம் கைதட்டுங்க அவருக்கு.
ஒரு திறமையே முக்கியம். ஏன்னா விடாமுயற்சி வெற்றியும் அறிகுறின்னு இருக்காங்க. அவர் எல்லாரும் பார்த்து சாதாரணமாக அதை எல்லாம் நினைப்பீங்க, என்ன அந்த ஆளோட கத்திக்கிட்டு கிடக்கான ஒயின் ஷாப்பில் கத்திக்கிட்டு அப்படி எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களாம் கீழே உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மேலே இருந்து அறுதாறு மூசி நடிக்க போகிறது இன்னைக்கு அவர் தான். அப்பேற்பட்ட திறமையான மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நன்றி நன்றி. அதுக்கடுத்தபடியாக இங்கே பலபாத்திய புகழ் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி வரும் அருமையன்னார் ஆமாம் குச்சியடி கோவிந்தன் என்று நாட்டு மாநாடு பெற்று வரக்கூடிய உங்கள் ஐவா நட்சத்திரம் நமது சொல்லணும் யார் அடி சொன்னாலும் அடிப்பே சொல்லணும் அடிப்பேருங்க. ஆமா, நமது புளியங்குளத்தை சேர்ந்த அருமையன்னார் KS சத்யவான் அவர்கள் மேலே ஆவணத்தை காட்டுவார்கள். தள்ளு பழசை எல்லாம் விட்டு தள்ளு புதுசா இப்போ பிறப்பு ஒண்ணு எண்ணிக்கொள்ளடாடு. விடியும் நல்ல வேலை குப்பக்கூடம் காய வச்சு பாயலா. அருமை அருமை அருமை. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நம்ம மதுரை சங்கத்திலே இந்த பெரிய ஆல்ரவுண்ட் வச்சிருக்க ஜாமி ஆசிரியர்னா எங்க அண்ணன் சத்தியமத்தே. எல்லா பேரும் ரெண்டு ஒரு பேங்க் வச்சு ஒரு தட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. உண்மையிலே திறமைக்கேற்ற ஆளு எங்க அண்ணன் தான் இருக்கணும், பரவாயில்ல. அதுக்கடுத்தபடியாக எங்கே வண்ணமயமாக சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயின் தகமை வழங்கக்கூடிய தாளத்தை வரைந்திருக்கும் நமது உலக்குடியை சேர்ந்த அருமையன்னார் KS அர்ஜுனன் அவர்கள் இவருக்கு மேடையிலே சீன் அண்ட் தாளம். ஒரு பெரிய ஒற்றுமை தெரியுமா? என்ன வாத்தியாரே? இப்ப இவனுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி? மூஞ்சி ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, அண்ணன் தம்பினால. இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. ரெண்டு பேத்துக்குமே பல்லு இல்ல, ஆன்னு சிரிக்க சொல்லுங்க. என்ன செய்ய, இது பணியார சட்டி மாதிரி இருக்கு, அது வந்து மச்சி அப்படித்தான் இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கடுத்தபடியாக இங்கே நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தெள்ளத்தெளிவு எடுத்திருப்பது மைக் செட் குயிக் செட் சொல்களுக்கு சென்றாலுமெல்லாம் தனக்கெனகர் தாண்டாண்டி வெற்றிமர் ஸ்கூலில் கொட்டி வரக்கூடிய நமது மண்ணின் மைந்தன் முக்குளத்தைச் சேர்ந்த அருணா ரேடியோஸ் உரிமை முருகேசன் முருகேசன் முருகேசன். ஹலோ, வாடா தம்பி, வாயா வா, இங்கே வாயா
வருங்கால பக்கவாத்திய ஆல்ரவுண்டு நம்மளது சத்தியவேல் சிஷியனாகிய அருமை தம்பி சரி அப்படி சொல்லியா சத்தியவான் சிஷியன் இடையவட்டி சரவணன் அவர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கைதெடுப்பு மதுரை நாடக நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த இவ்வட்டாரத்தில் உள்ள நடிகர்களாக இருந்தாலும் சரி, பக்கவாத்திய கலைஞர்களாக இருந்தாலும் சரி, மேடைக்கு வந்து அவர்களுக்குரிய மரியாதையை பெற்றுச் செல்லும்படி விழா கமிட்டியாரின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இங்கே ராஜ நடிகர் எம் புளியங்குளத்தைச் சேர்ந்த அருமை ஸ்தப்பு சாமி தேவன் அவர்களுக்கு பொன்னாடை வந்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய பூம்புடாக்கையைச் சேர்ந்த ராஜ நடிகர் அருமை அண்ணான் கேஎம் பரசுராமன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடி கட்டுவரை மேல்வென்பார் என்பதற்கிணங்க முக்குளம் கிராமத்தை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், எக்குடி எப்படி எங்கள் சித்தப்பா குடியை பற்றியே பேசிட்டு போகிறாங்க. எக்குடி குடிப்பினும் இருக்கும். நமது மிதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த தாள கலைஞர் ஆர்டி கருப்பராஜா அவர்கள் எங்கிருந்தால் மேலே கிருமை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கருப்பராஜா பரசுராமன் போட்டாச்சா? சரி, ரைட். இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள பரமக்குடியைச் சேர்ந்த அர்ஜுனன் அவர்களுக்கு அன்பு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். வாங்க. கள்ளிமுடையைச் சேர்ந்த தாள கலைஞர் கருப்பு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சொல்லிட்டாங்களே. துணை ராஜ நடிகர் அருமை சித்தப்பா பணக்குடியைச் சேர்ந்த வாங்க சித்தப்பா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை கொடுத்து சித்தப்பா பேரை சொல்லக்கூடாதா? லூசு போல. முத்துராமலிங்கம் பணக்குடியைச் சேர்ந்த அன்பு அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார். எனக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றிய எனது வளர்ந்து உங்களெல்லாம் புகழை சம்பாதிக்கக்கூடிய அண்ணன் சிவனாண்டி அவர்களுடைய குடும்பத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என் கலை குடும்பத்தின் சார்பாக விடைபெறுகின்றேன். நன்றி கலந்த வணக்கம். அருமை தம்பி யூடியூப் மாசானம் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை எல்லாம் கடல் சென்று நாடு விட்டு நாடு சென்று எங்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டு எங்களுக்கும் பெயரும் புகழும் வாங்கி கொடுக்கும் அருமை தம்பி மேடை நாடகம் யூடியூப் சேனல் மாசானம் அவர்களுக்கு பொன்னாடையும் புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். புல்வாக்கரையைச் சேர்ந்த துணை ராஜ நடிகர் அருமை இஸ்தபா கண்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி கொடுத்து கௌரவம். மாசானா அந்த கேபி சுந்தரம்பால் பாட்டை படிச்சிருப்பாரு. அப்புறமே படி அப்புறமே ரைட்டு. இல்லை அதுக்கு அடுத்தபடியாக அண்ணா அரிச்சந்திரா நடிக்கும் அண்ணா சிவனாண்டி அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எழுதி சார்கள் எங்கள் கலைக்கும் சார்கள் நன்றி வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு எங்களுக்கெல்லாம் உணவு செய்த அருமை மாமா சிவனாண்டி ஒரு குடும்பத்தினருக்கும் அதனை சமையல் செய்த அருமை அண்ணார் நமது கல்விமுறையைச் சேர்ந்த ஐயப்பன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி அணிகின்ற வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்போடு அழைக்கொண்டும் இப்படிக்கு முக்குளம் PS சுப்பையா தேவர் பொன்னுப்பிள்ளை குடும்பத்தாக மற்றும் கிராம பொதுமக்கள் மக்களும் தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களையெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் முன்னிலையில் இருக்கக்கூடிய அருமை அப்பா நாடக ஆசிரியர் CK சந்திரன் ஹார்மோனிஸ் எம் புளியங்குளம் அவர்கள் சார்பாக நடிகர் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆமா எல்லா பேரும் சொல்லியாச்சு பாத்தியாரு. ஆமா அப்புறம் ஏன் பேரும் சொல்லி வேலை முடிஞ்சு வச்சு ஓம் பேர் யாரையா கேட்டா அப்புறம் ஓம் பேர் வேணாம் தம்பி. ஆமா அந்த ஆடல் அரசி அபிநய சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பன் மன்ற கவியலுக்கு இளஞ்சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்குழு புது ரோஜா நமது மதுரையைச் சேர்ந்த அருமை சகோதரி KPT லைலா அவர்களை பிறகு மேடையிலே டான்ஸ் அண்ட் காமிக் 5 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மணி 5 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த
அடி ராக்கம்மா முத்தோடு முத்து தரவா கொடு என்னடி ராக்கம்மா வல்லாக்கி நெளிப்பது என் நெஞ்சு குழுகிறடி இரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு வச்சான இழுக்கிறடி. இப்ப பொம்பளை பிள்ளை சொன்னா வாத்தியாருக்கு ஒரு நோக்கமாகி போச்சு. ஆமா இருக்கணும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடத்திக்கொண்டு மகிழ்ச்சிகளை அழைத்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்படன் உங்களுடைய பிள்ளை நமது கிராமத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய புல்வாய் கரையைச் சேர்ந்த ஏஆர் பொன்னுவிழாக நான் பப்புன் பல வேடங்களை தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி. ஆமா வாத்தியாரே நான் உள்ள போனா அனுப்படியா நாடக அரசியல் பெருமக்களே, எத்தனையோ பாடல்கள் எண்ணற்ற பாடல்கள் இருந்திருக்கலாம் இங்கே. ஏன்னா இந்த மேடையில் தான் முத ட்ரிபிள் வந்து கொண்டு வந்த தம்பி வாசிக்கிறாரு. அவர் இந்த ட்ரிபிளுக்காக ஒரு பாடல் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்லு. சம்போ சிவசம்போ சிவசம்போ ஜெகமே மந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் சிவசம்போ நன்றி 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 நன்றி.